ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேட் கேர்ள் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேட் கேர்ள் படத்தை பத்தி டீடைலிங் வீடியோவானா இல்ல, அந்த படத்தை பார்த்து எனக்கு உண்டான இம்பாக்ட்ஸ் என்னென்ன, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, ஒரு டிஸ்கஷன் வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓபன் பண்ணா ரம்மின்ற ஒரு கேரக்டர். இந்த ரம்மி கேரக்டர் எல்லாருக்கும் ரிலேட் ஆகுமானா ஆகாது, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமானாலும் கண்டிப்பா எல்லாராலையும் முடியாது. ஆனா இது ரிலேட் ஆகுதோ ஆகலையோ, அக்செப்ட் பண்றாங்களோ பண்ணலையோ, பட் இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படமா தான் அந்த பேட் கேர்ள் இருக்கு. பிகாஸ் இது ஒரு படமாவே நல்லா இருக்கு. ரைட்டிங்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஒரு கிராஃப்ட் ஒர்க்காவே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. இதுக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ண அந்த படத்தை பண்ணிருக்காங்கன்றது நமக்கு பார்க்கும் போதே தெரியும். வர்ஷா பரத்துடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த பேட் கேர்ள் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த ரம்மின்ற கேரக்டரை பார்க்கும் போதே நிறைய பசங்களுக்கு கூட இது என்ன என் கேர்ள் வெர்ஷன் மாதிரி இருக்குன்ட்டு சொல்ல தோணும். ஏன்னா என் அண்ணன் கூட இந்த படத்தை பார்த்துட்டு என் கதையை எடுத்த மாதிரியே இருக்குன்ட்டு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு இளம் வயசுல என்னென்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஆகும், அவங்க அந்த டீனேஜர்ஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க, இது வரைக்குமே தமிழ் சினிமால ஒரு பையனுக்கு என்னென்ன நடக்கும், பசங்க ஒன்னா சேர்ந்தா என்னென்ன பண்ணுவாங்க, அதை பத்திலாம் நாம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ் திங்ஸ் நிறையவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் வரும், ரம்மியோட ஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆயிருக்கும். அவங்க பின்னாடி அந்த சாக்பீஸ் வச்சு அந்த காரையை மறைச்சிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது என்னோட ஸ்கூல்ல இது நடந்திருக்குல்ல, இது என் காலேஜ்ல நடந்திருக்கல, இது எனக்கும் நடந்திருக்குன்னு நிறைய பேர் ரிலேட் ஆவாங்க. சோ இதுல கேர்ள்ஸ் திங்ஸ் நிறையவே இருக்கும். நம்ம படம் பார்க்கும் போதே தெரியும். எனக்கெல்லாமே கூட இல்லாம பண்ணோம்ல அப்படிலாம் நமக்கு தோணும். பேட் கேர்ள் படத்தை பார்த்துட்டு சரி ரிவ்யூஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த பூமர் அங்கிள்ஸ் ஆன்டிஸ் எல்லாம் நிறைய என்னப்பா சிகரெட் அடிக்கிறா, என்னப்பா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, இஷ்டத்துக்கு லவ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பேட் கேர்ள்ன்ற படம் அப்போ யார் வேணும்னாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்ன்றத ஒரு கருத்தை சொல்றாங்களா இல்ல, இப்ப ஸ்மோக் பண்ணலாம்னு சொல்றாங்க இல்ல, அப்போ நம்ம யார் வேணா லவ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க இல்ல. இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கேமரா முன்னாடி நின்று உட்காந்து நான் ஏதோ பத்தி பேசுறேன். இந்த ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம் எங்க அம்மாக்கு இருக்கானா கிடையாது. எனக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்பேஸ் நான் அது என்னவா அடுத்த ஜெனரேஷனுக்கு கன்வே பண்றேன், அதை நான் எப்படி கொண்டு போறேன்றதுதான் இந்த படத்தோட ஓல் கான்செப்டே. இந்த பேட் கேர்ள் படத்தை பார்க்கும்போது எனக்கு நிறைய ஃபேவரட் சீன்ஸ் நிறையவே இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்ன அப்படின்னா, இந்த ரம்மி ஒரு பூனையை வளர்ப்பாங்க. அவங்க அம்மா தெரியாம அந்த டோர் ஜன்னலை திறந்துருவாங்க. அப்ப அந்த பூனை வெளியே ஓடிடும். அவங்க அவங்க அம்மா கிட்ட செமையா சண்டை போடுவாங்க. அம்மா இது இன்டோர் கேட்மா, வெளியே போனா எப்படிமா பண்ணுவா, அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லுவா. அவங்க அம்மா சைக்காட்ரிஸ்ட்ல போய் பேசும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்போ அதே மாதிரி தானே நாங்களும் பயப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த பூனை அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த டேல ரம்மியை தேடி திரும்ப வந்துரும். சோ இது என்னதுன்னா, பொண்ணோ ஒரு பையனோ அவங்க கரியருக்காகவோ இல்ல அவங்க ஸ்டடீஸ்க்காகவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்துதான் ஆகணும்ன்றத அழகா ஒரு மெட்டாஃபரா சொல்லியிருப்பாங்க வர்ஷா பரத். இந்த சீன் எனக்கு ரொம்பவே இது யாரெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, இது யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு தெரியல. பட் ஆனா இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். உன்னை நீ தான் ஹீல் பண்ணி ஆகணும், நம்மளை தவிர நம்ம யாராலுமே ஹீல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. டைலாக் என்னமோ ஒரு லைன் தான், அப்படி நச்சுன்னு ஆணி நம்ம நெஞ்சில சொருகிற மாதிரி ஆயிடும். அதோட இம்பாக்ட் ரொம்பவே எனக்கு இருந்துச்சு. பர்சனலா எனக்கு படம் பார்க்கும்போது ரம்மியோட ஸ்கூல் லைஃப்ஸ் போகும், காலேஜ் லைஃப்ஸ் போகும், அப்படியே அவனோட லைஃப் அப்படியே கோணலா படமும் எங்கெங்கயோ போயிட்டு இருந்தாலும் கடைசி அந்த 20 minutes இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு என்ன படத்தை கொடுக்க போறேன், நான் இதைதான் உங்களுக்கு கன்வே பண்ண போறேன், அந்த கோர் அந்த கோர் திங் இந்த லாஸ்ட் 20 minutes தான் இருக்கும்.
படமே. அதுல வர விஷுவலா இருக்கட்டும், அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், அதுல வந்து எனக்கு என்ன நான் வந்து என்ன இப்போ மெயினா ஒரு பாயிண்ட் நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் வந்து ஃபெமினிசம்னா வந்து பசங்களை வந்து வெறுக்கிறது, பசங்களே இல்லாம இருக்கிறது, இப்ப நம்ம அப்பா அம்மா நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கலன்னா அவங்கள வந்து வெறுக்கிறது, எதிர்த்து நிக்கிறது தான். அப்படி கிடையாது. அது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் ஃபெமினிசம், டாக்ஸிக் ஃபெமினிசம் என்ன கேட்டா. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து வர்ஷா பாரத் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்மள மாதிரிதான் நம்மளோட அம்மாவும், நமக்கெல்லாம் என்ன ஆசை இருக்கோ அதேதான் வந்து அவங்களுக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம உடைச்சிட்டு வெளியே வரோம். நம்ம அம்மா எல்லாம் வந்து அங்கேயே இருக்காங்க. சோ அவங்களுக்கும் வந்து அந்த லவ் தேவை, அந்த ஹக்ஸ் தேவை, அந்த கிசஸ் தேவை. நம்மளும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்குமே தேவை. உன்னுடைய விஷயம் வேறவா இருந்தாலும் அவங்களோட விஷயம் வேறவா இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம், அம்மா லவ் யூமா, அம்மா மிஸ் பண்றேம்மா அப்படிலாம் சொல்றதுலாம் அவங்களுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்றத நல்லாவே கிளீன் அண்ட் கட்டா தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. நீ இப்படியே இருந்தா உன்னை கடைசி வரைக்கும் யாரு பாத்துப்பா, நீ தனியாவே தான் இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை யாருமா பாத்துக்கிட்டா அப்படின்னு வந்து ரம்மி கேட்பாங்க. இது வந்து ரொம்ப எனக்கு கேட்கும் போது ஆமால அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கூட வந்து கடைசி வரைக்குமே எல்லாருமே வருவாங்களானாலும் கிடையாது. நம்ம லைஃப் பார்ட்னரா இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம லைஃப் தனியா தான் வந்து டீல் பண்ணி ஆகணும், தனியா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேட் கேர்ள், அப்புறம் நட்சத்திரம் நகர்கிறது மாதிரியான படம்லாம் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். இப்ப எப்படி அன்பே சிவம் வந்து அது ரிலீஸ் ஆன டைம்ல இருந்த ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி புரியாம இருந்துச்சோ, அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்களோ, இப்ப நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க அது என்ன சொல்றாங்கன்னு புரியுது, அதனால அதை வந்து ஒத்துக்க முடியுது. இப்ப நிறைய பேர் அதை கொண்டாடுறாங்க. சோ அது மாதிரிதான் பேட் கேர்ள் அந்த மாதிரியான படம் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கான படம். பட் ஆனா வந்து நம்ம அதை வந்து இப்பவே கொண்டாடலாமே. ஏன்னா அது ஒரு படமாவே வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்கல்ல. அது ஒரு கிராஃப்ட் ஒர்க்காவே நல்லா இருக்கு. சோ நம்ம அது வந்து ஏன் அது வந்து நம்ம டிலே பண்ணணும், நம்ம இப்பயே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். பேட் கேர்ள் படத்தை பத்தி எனக்கு வந்து என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, என்னால போய் தியேட்டர்ல பார்க்க முடியல. நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஓடிடில தான் பார்த்தேன். பேட் கேர்ள் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு. சோ எல்லாருமே போய் பாருங்க. சோ இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் பிரீத்தி. நன்றி, வணக்கம்.